வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் 3 திருமணம் செய்தும் அவருக்கு குழந்தை இல்லாமல் போனதற்கான உதாரண ஜாதகத்தை இன்று காண்போம். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு பாருங்கள். லக்கணத்தில் குரு வக்கரமாக உள்ளார். 5ஆம் அதிபதி செவ்வாய் சனியுடன் சேர்ந்து 11இல் வக்கரமாக உள்ளார். 5ஆம் அதிபதி 11இல் உள்ளார். மீண்டும் 5ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனியும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக 5ஆம் இடம் சனி செவ்வாய் பார்வையால் பாதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு குழந்தை தடையை காட்டுகிறது. இப்பொழுது நாம் அவருக்கு மனைவியான 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 7ஆம் இடம் மிதுனம். அதனுடைய அதிபதி புதன். அந்த அதிபதி 6ஆம் வீட்டில் சூரியனுடன் அஸ்தமனம் ஆகியுள்ளார். அதாவது புதன் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது 10ஆம் வீடாக வரும். அந்த வீட்டு அதிபதியும் புதனாக வருகிறார். அவர் 5ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ஆகவே அவருடைய முதல் மனைவிக்கும் குழந்தை இல்லை என்பது தெளிவாகிறது. ஆக முதல் திருமணத்தால் அவருக்கு குழந்தை இல்லாமல் போனது. இப்பொழுது நாம் 2ஆம் திருமணத்தை பார்ப்போம். 2ஆம் திருமணம் என்பது 9ஆம் இடத்தை குறிக்கும். 9ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 6ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார். கூடவே ராகு, புதன், சுக்கிரன் ஆகியோர் உள்ளனர். ஏற்கனவே ஜாதகருக்கு 5ஆம் இடம் சனி செவ்வாயால் பாதிப்படைந்துள்ளது. முதல் திருமணம் குழந்தை இல்லாமையால் அந்த பெண் பிரிந்து சென்றுவிட்டு வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது இவர் 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். 2ஆம் திருமணம் 9ஆம் இடத்தை குறிக்கும் என்று நாம் கூறியுள்ளோம். அந்த 9ஆம் அதிபதி சூரியன். சூரியன் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது 5ஆம் அதிபதி மீண்டும் புதனாக வருகிறார். அந்த 5ஆம் அதிபதியும் புதனோடு சூரியனோடு அஸ்தமனமாகி உள்ளார். ஆகவே 2ஆம் திருமணம் செய்தும் அதற்கும் குழந்தை இல்லாமல் போனது. மேலும் இந்த 2ஆம் பெண்மணியும் வேறு ஒருவருடன் சென்று விட்டார். 2ஆம் திருமணமும் நிறைவு பெற்றது. மீண்டும் ஜாதகர் 3ஆம் திருமணம் செய்து கொள்கிறார். 3ஆம் திருமணம் 11ஆம் இடத்தை குறிக்கும். 11ஆம் அதிபதி சுக்கிரன் ஆவார். அந்த சுக்கிரன் என்ற இடத்திலிருந்து நாம் 5ஆம் இடத்தை கணக்கிட்டால் அங்கும் 5ஆம் இடம் புதனாகவே வரும். அந்த புதன் அங்கு சூரியனோடு அஸ்தமனமும் ஆகியுள்ளார். ஆகவே 3 திருமணம் செய்தும் இவருக்கு குழந்தை இல்லாமல் போனது. குரு வக்கரமாக 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும் சனி செவ்வாய் 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பதாலும் இவருக்கு குழந்தை பாக்கியம் தடை என்பதை காட்டுகிறது. மேலும் 3 திருமணத்திற்கு காரணம் 12ஆம் இடத்தில் உள்ள 8ஆம் அதிபதி சந்திரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் நீச்ச பார்வையால் 6இல் உள்ள சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவை பார்க்கின்றனர். சந்திரனுக்கு இருவரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் உள்ள இத்தனை கிரகங்களை பார்ப்பதால் இவருக்கு 3 திருமண யோகம் அமைந்தது. இவருக்கு தத்து குழந்தை யோகம் குரு வக்கரமாக உள்ளதால் கட்டாயம் உண்டு என்பதை நாம் இந்த ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம்.
முதல் திருமணம் குழந்தை இல்லாமல் போனது, பெண் பிரிந்து சென்று விட்டார். இரண்டாவது மனைவிக்கும் குழந்தை இல்லை, அந்த பெண்ணும் வேறு திருமணம் செய்து பிரிந்து விட்டார். மூன்றாவது திருமணம் செய்துள்ளார். ஆகவே இவருக்கு இனி குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆகவே குரு 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் தத்துப்பிள்ளை எடுத்துக்கொள்ளலாம் என்பது இங்கு தெளிவாகிறது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் வேறு ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி.